why YouTube is important for Tamil MSMEs. ஆமாங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸுக்கு இந்த காலகட்டத்தில் 2026 பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு பிஸ்னஸுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம், முதல் விஷயமே என்ன அப்படின்னா லீட்ஸ் ஜென்ரேஷன். லீட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு குவாலிஃபைடான லீட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். அது அப்படி வரணும் அப்படின்னா யூடியூப் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதுவும் யூடியூப் ஷார்ட்ஸை விட லாங் ஃபார்மேட் கண்டென்ட் தான் உங்களுக்கு அதிக ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தும், அதிக அத்தாரிட்டேட்டிவ் இதை கொடுக்கும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு குவாலிஃபைடான லீட்ஸு கண்டிப்பாக வரும். ஸோ அது ஏன் யூடியூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, வெல்கம் பேக். எஸ், இந்த காலகட்டத்தில் யூடியூப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். இது நான் மட்டும் சொல்லலைங்க, உண்மையான கூகுளில் போய் நம்ம செக் பண்ணாவே அது கிளியராக சொல்லுது. நல்லா பாருங்கள், ஒய் யூடியூப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம்தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒரு ஏஐ சர்ச் பண்ணி என்னென்ன விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ போத் சர்ச் இன்ஜின் அண்ட் ட்ரஸ்ட் பில்டிங் டூல் அப்படிங்கிறது அது கிளியராக சொல்லிடுச்சு. ஏன்னா வீடியோ கண்டென்ட்டு தான் இட் ப்ரொவைட்ஸ் வேல்யூ. அதுதான் உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணும். அதுதான் உங்களை ஒரு ஓனர்ஸாக ஹைலைட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது மினிமல் காஸ்ட்டும் கூட. நீங்களாம் வெளியிலலாம் கொடுத்து பண்ணுறப்ப ரொம்ப காஸ்ட்லி. அப்போனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏஐ டூல்ஸ் மூலிமா நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது இல்லாமல் என்னென்னா யூடியூப் கான்டென்ட் இஸ் எவர் கிரீன். இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு லீட்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது எல்லா பக்கமும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யூடியூப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இதோட எசென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஹான்ஸ்டு சர்ச் விசிபிலிட்டி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயமாகட்டும், ஹவு டு மேக் இட்லினா வீடியோஸ் தான், ஹவு டு மேக் சட்னினா வீடியோஸ் தான். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் ஒர்க் ஆகலை, இதை நான் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நீங்கள் போய் வீடியோஸில் போய் யூடியூப்பில் கேட்டிங்கன்னா சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் யூடியூப்பில் மக்கள் தேடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னம்னா எனி கம்பேரிசன் வீடியோஸ், இது வாங்கலாமா அது வாங்கலாமா, ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஆர்ஓ செட் ஆகும், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்கனாலும் மக்கள் இங்கே தான் சர்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, அதில் ஏதாவது வீடியோ கண்டென்ட் இருந்தது, அது பேஸ் பண்ணி அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை சர்வீஸ் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியோ டெசிஷன் எடுக்க ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும் மக்கள். அப்போ ஒன்ஸ் நம்ம அதில் கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா தே வில் ஃபீல் லைக் இவர் தான் கரெக்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று பாருங்கள், டீபெண்ட் கஸ்டமர் ட்ரஸ்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் ஃபார்மேட் வீடியோஸ் தான் இட் வில் பில்ட் ஸ்ட்ராங்கர் மோர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நாம் கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் இவ்வளோ தூரம் யூடியூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, எஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு காசும் செலவு பண்ணாமல் உங்கள் நேரத்தை மட்டும் செலவு செய்வதன் மூலம் நீங்கள் அதிக ஆர்கானிக் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இட் வில் டேக் சம் டைம். ஒரு வருஷம் மினிமம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் இருந்துட்டீங்க, அடுத்த வருஷத்துலேருந்து உங்களை கையில் பிடிக்க முடியாது. மூணாவது பார்த்தீங்கன்னா, விச் இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் லீட் ஜென்ரேஷன். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டோ மெட்டா ஆட்ஸோ இதுக்கெல்லாம் ஒன்றுமே போக வேண்டியதில்லை. இதுதான் உங்களுக்கு என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இட்ஸ் எவர் கிரீன் கண்டென்ட், முதல்லே சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் லைவ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனால் யூடியூப் லாங் ஃபார்மேட் கண்டென்ட் மட்டும்தான் கடைசி வரையில் இருக்கும். இது ஏன் நான் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்றுங்க, மக்கள் போய் தேடுறாங்க. ஸோ 2 விஷயம்தான் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில், டிமாண்ட் ஜென்ரேஷன் அண்ட் டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். தேவையை உருவாக்கணும், தேவையை பூர்த்தி பண்ணணும்.
இப்போ மெட்டா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அங்கே எதுக்கு மக்கள் வராங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் டைம் பாஸ், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யாரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது, நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது, பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது, வேர்ல்டில் என்ன நடக்குது, இது தேடுறதுக்காகத்தான். தேடுறதுக்கு கூட வரல, சும்மா வராங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம தேவையை உருவாக்கணும். அதுதான் டிமாண்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம். வேறஸ் கூகுளோ யூடியூபோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மக்கள் ஆல்ரெடி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, இதைத்தான் நான் வந்து ஒய் யூடியூப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறப்ப நான் கேட்டிருக்கேன். கேட்குறப்ப கிளியராக சொல்லுது ஏன் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, டிமாண்ட் என்கிட்ட இருக்குது, அதைத்தான் நான் போய் கேட்குறேன், அது எனக்கு ஃபுல்லாக பூர்த்தி பண்ணி தருது. இது மட்டுமா இல்லைன்னா பக்கத்துலேயே வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதே மாதிரி மக்கள் உங்களை பற்றி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா விச் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹோம் அப்படியே நான் போடுறேன். ஹோம் இன் இந்தியான்னு கூட போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சாரி ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை எடுத்துடுறேன், சாரி. ஃபார் ஹோம் இன் இந்தியா, இன் தமிழ்நாடு கூட போட்டு பார்க்கலாம், ஒய் நாட். போட்டு பார்த்தோம்னா என்ன வருதுங்கிறது பார்ப்போம். எஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஆர்ஓவில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்க வந்து டைரெக்டாக யுரேகா ஃபோர்ப்ஸ் பற்றி டைரெக்டாக வருது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க, அதனால் டாப்பில் வருது. பாருங்கள், யுரேகா ஃபோர்ப்ஸ் தான் நம்பர் 1. அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம்னா அடுத்தது கென்டோவோ வினித் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் வாட்டர் பியூரிஃபையரை பற்றி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காரு. அவரோட வீடியோ ரேங்க் ஆகுது. ஸோ இப்படித்தான் நம்மளோட விஷயம் பார்ப்பாங்க. மோர் தேன் இப்போ இதை படிக்கிறத விட மக்கள் இந்த மாதிரி போய் வீடியோ பார்க்கறது அதிகமாயிருச்சு. அதனால தான் யூடியூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடும். இந்த வீடியோவிலிருந்து நம்ம பார்த்து இட்ஸ் பியூர்லி இன் ஹிந்தி. நல்லா பார்த்துக்குங்க, இது வந்து ஹிந்தியில் தான் இருக்குது. அதனால் இப்போ தமிழ் ஆளுங்க நிறையா பேர் போடல. இந்த போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரேங்க் ஆவீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு யூடியூப் வந்து நீங்கள் தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹவு மெனி யூடியூப் சர்ச்சஸ் ஹேப்பன்ஸ் பெர் டே இன் இந்தியா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அது கிளியராக சொல்லுது. இதை வந்து நான் பப்ளிக்காக வந்து என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஐசோலேட் ஆகிட்டு இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்தியா தான் கரண்ட்லி கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் யூடியூபோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னா 518 மில்லியன் யூசர்ஸ். இந்தியா இஸ் அ மேஜர். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் பாப்புலர் சர்ச் கேட்டகரிஸில் நம்ம வந்து லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் உள்ள. இதெல்லாம் விட்டுருங்க, என்டர்டெயின்மெண்ட், மியூசிக் அண்ட் கேமிங் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். அந்த லேர்னிங்னா என்ன அப்படின்னா மக்கள் ஒரு விஷயத்துக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், யார் இருக்கா இந்த ஃபீல்டில் அப்படின்னா அதுதான் லேர்னிங். அந்த இதில் தான் இட் இஸ் ரேங்கிங் நம்பர் 1. ஓகேங்களா? அதே மாதிரி டெமோகிராஃபிக்ஸ் ஆஃப் யூடியூப் பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு நம்ம பார்க்கலாம். ஹவு டு யூஸ் யூடியூப் சர்ச் பார், ப்ரிடிக்டிவ் டூல், இது நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் யூடியூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் யூடியூப் யூசர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட நாம் முதலே சொன்ன மாதிரி 518 மில்லியன் யூசர்ஸ். அடுத்து 2வது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்கள விட நம்ம டபுள் மடங்கில் இருக்கோம். ஏன்னா நம்ம தான் பாப்புலேஷன் இப்போ நம்பர் 1. 3வது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, 4வது பிரேசில், மெக்சிகோ, ஜப்பான், ஜெர்மனி, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், டர்க்கி, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ வி ஆர் த நம்பர் 1 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு. இது மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டா நிறுவனம் அவங்களே பார்த்தீங்கன்னாலும் அதைத்தான் சொல்கிறாங்க. யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆடியன்ஸ் ரீச் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வெரி வெரி ரீசெண்ட் டேட்டா வி ஆர் டாப் நம்பர் 1. ஸோ ஏகப்பட்ட பேர் அதில் தான் இருக்காங்க. அதனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ் பீப்புள். யூ நீட் டு பி இன், கண்டிப்பாக யூடியூப்பில் உங்களோட பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? இதேவேளை இல்லாமல் லாஸ்ட்டாக என்ன நான் செக் பண்ணேன் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் யூடியூப் யூசர்ஸ் இன் இந்தியா அப்படி போட்டாலும் தமிழ்நாடு இஸ் ரேங்கிங் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் இஸ் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது கர்நாடகா, குஜராத். ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 30.8 மில்லியன் யூசர்ஸ், 66% பெனட்ரேஷன். ஸோ அதனால் தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் மக்கள் யூடியூபில் தான் வந்து தேடுறாங்க.
இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, முதல்ல எல்லாம் ஒரு டிவி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் யூடியூப் தான், குடும்பத்தோடு உட்காந்து யூடியூப்ல தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக ஒரு முறையாக ஒரு அப்ரோச்சபிளாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் உங்களோட பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் இது பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படிங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதில் கேட்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களோட கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்கப்படும். ஓகே, கேட்டிங்கன்னா கொடுக்கப்படும், தேடுனீங்கன்னா கண்டுபிடிக்கப்படும், தட்டுனால் திறக்கப்படும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, கேளுங்க, கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ. லோகேஷ் மனோகரன் signing off from Leeds Logesh.